Hello friends, welcome to Sankari Priya's vlogs. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஸ்வீட் பார்க்க போறோம். இந்த ஸ்வீட் ரொம்ப ஈஸியா ரொம்ப சிம்பிளா செஞ்சிரலாம். சோ என்ன செய்ய போறோம்னா சிறுபூந்தி லட்டு. இது செய்யிறதுக்கு தேவையான ingredients பாத்தீங்கன்னா 1 கப் கடலை மாவு, 1 கப் சர்க்கரை, முந்திரி திராட்சை கொஞ்சம், பூந்தி போட்டு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய். அவ்வளவுதான். இது ரொம்ப சிம்பிளான ingredients, ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். சோ வாங்க எப்படி டிஷ் செய்யறதுன்னு பார்க்கலாம். மாவில் பார்த்தீங்கன்னா தண்ணி கலந்துருக்கும். ஸோ 1 கப் கடல மாவுக்கு 3/4 கப் தண்ணி கலந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இதை அப்படியே எடுத்து நம்ம வானல் காய வச்சுட்டு ஒரு ஜல்லிக்கரண்டி எடுத்துகிட்டு அதில் அப்படியே ஊற்ற வேண்டியது தான். இந்த ஜல்லிக்கரண்டி எப்படி ஷேக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சின்ன சின்னதாக பூந்தி வந்து விழும். ஸோ இந்த பூந்தி பார்த்திங்கன்னா ரொம்ப மொறுமொறுன்னு எடுக்கக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டாகவே எடுத்துடணும். அப்போ தான் நமக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். லைட்டாக அப்படி இந்த மாதிரி மேலே வந்தோடனே நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு செய்யணும். ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கரிஞ்சு போயிடும் அதிகமாக இருந்துச்சுன்னா. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் லைட்டாக பொங்கி மேலே வந்தோடனே எடுத்துட வேண்டியது தான். பூந்தி போட்டு எடுத்தாச்சு. ஸோ பூந்தி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம்னா மிக்சியில் போட்டு ஜஸ்ட் ஒரு பல்ஸ் மோடில் ஒரே ஒரு ஓட்டு ஓட்டிட்டோன்னா நமக்கு சின்ன சின்னதாக வந்துடும் பூந்தி. அப்புறம் நம்ம பூந்தி லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து அடுத்தது வந்து சக்கரை பாகு செய்யணும். ஸோ அது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். நம்ம 1 கப் கடல மாவு எடுத்துருக்கோம். ஸோ 1 கப் சர்க்கரை, 1 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றுறோம். இப்போ பாகு ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம கொஞ்சமாக வந்து கேசரி பவுடர் போட்டுக்கலாம். ஆரஞ்சு கலர் போடுறேன். ஸோ நான் மாவுலேயும் வந்து கொஞ்சம் கேசரி பவுடர் போட்டிருக்கேன் கலருக்காக. விருப்பப்பட்டால் கேசரி பவுடர் போடலாம், வேணுன்றவங்க அப்படியே கூட செஞ்சுக்கலாம். 1 பிஞ்ச் கேசரி பவுடர் கூட வந்து வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் பவுடர். இது வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸ் கொதிச்சா போதும். கம்பி பதம்லாம் தேவையில்லை. ஒரு 5 to 7 மினிட்ஸ் கொதிச்சதுன்னா நமக்கு சக்கரை பாகு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஆயிடுச்சு, நமக்கு பாகு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம பவுடர் பண்ணி அதாவது அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூந்தியை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ பூந்தியெல்லாம் ஆட் பண்ணி அப்படியே கிண்டிகிட்டே இருந்தோம்னா திக்காயிடும். இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, பட் நம்ம கிண்ட கிண்ட திக்காயிடும். ஓகே, இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் இழுத்துருச்சு, பூந்தி திக்காயிடுச்சு. இந்த டைமில் நம்ம சும்மா 1 ஸ்பூன் நெய் மட்டும் போட்டுக்கலாம் வாசனைக்கு. கூடவே வந்து முந்திரி அண்ட் திராட்சை அதே லைட்டாக நெய்யில் ஃப்ரை பண்ணி போட்டுறேன். போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது. இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொஞ்சம் அதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்தோடனே லட்டு பிடிக்க வேண்டியது தான். ஓகே, இப்போ நமக்கு பூந்தி நல்லா ஆறிடுச்சு. ஒரு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தோடனே நம்ம எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க வேண்டியது தான். ஸோ சூப்பரான சிறுபூந்தி லட்டு ரெடி ஆயிடுச்சு.